காலை நேரம் சென்னை நகரே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் வாசல்ல சுரேஷ் தன் கெத்தான ராயல் என்ஃபீல்டு பைக்கை நிறுத்துறான். சுற்றிலும் காலேஜ் மாணவர்கள் கூட்டமும் இன்டர்வியூக்கு வந்தவங்க கூட்டமுமா ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. பின்னாடி உட்கார்ந்திருந்த அழகுமதி ஹெல்மெட்டை கழட்டி தலைமுடியை சரி பண்ணிட்டு பையில இருந்து தன் கல்வி சான்றிதழ்கள் அடங்கிய ஃபைலை பத்திரமா பிடிச்சுக்கிட்டா. சுரேஷ் அந்த பெரிய காலேஜ் வாசலையும் போர்டையும் பார்த்துட்டு யோசிச்சான். அவனுக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வர, அழகுமதி, ஒரு நிமிஷம் இருடி, எனக்கு இப்பதான் நல்லா ஞாபகம் வருது. இது நம்ம டிசிஎஸ் கபிலன் சாரோட சொந்தக்காரங்க ட்ரஸ்ட்ல இயங்குற காலேஜ் ஆச்சே. போன வாரம் கூட ஒரு பெரிய லேண்ட் பிரச்சனை விஷயமா அந்த ட்ரஸ்டிய நான் காவல் நிலையத்துல நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். இருடி, என் போனை எடுக்கிறேன். ஒரே ஒரு போன் போட்டு, நம்ம வீட்டு பொண்ணுதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கா, கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்கன்னு ஒரே வார்த்தை சொன்னா போதும். அப்புறம் பாரு, இந்த இன்டர்வியூலாம் சும்மா பேருக்குத்தான் நடக்கும். அடுத்த 5வது நிமிஷம் நியமன கடிதம் உன் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா தன் பாக்கெட்ல இருந்து போனை எடுக்க போனா. ஆனா அழகுமதி உடனே சுரேஷோட கைய பிடிச்சு தடுத்துட்டா. அவ கண்ணுல அவ்வளவு உறுதியும் கம்பீரமும் இருந்துச்சு. வேண்டாம் சுரேஷ், தயவு செஞ்சு அந்த போனை பாக்கெட்லயே வையுங்க. இந்த தப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடாதீங்க. நான் பிறந்ததுல இருந்தே 2 விஷயத்த ரொம்ப வெறுக்கிறேன். ஒன்னு, மத்தவங்களோட பரிதாபத்தாலேயோ இல்ல சலுகையாலேயோ நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இன்னொன்னு, அடுத்தவங்களோட தகுதியை தட்டி பறிச்சு சிபாரிசு மூலமா நாம அடையிற வெற்றி. எனக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டியது என்னோட படிப்பு, நான் ராப்பகலா கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்ட என்னோட திறமை மட்டும்தான். அந்த தகுதி எனக்கு உண்மையிலேயே இருந்தா இந்த வேலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படி ஒருவேளை எனக்கு தகுதி இல்லைன்னு நிராகரிச்சா என் தகுதிக்கு ஏத்த வேலை வேற எங்கேயாச்சும் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே தீர்க்கமா சொன்னான். சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே, ஏய் அழகுமதி, நீ நினைக்கிற மாதிரி உலகம் அவ்வளவு உத்தமமான இடம் இல்லேடி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சும்மா திறமை மட்டும் இருந்தா போதாதுடி. பின்னால ஒரு பெரிய ஆளோட பிடிப்பு வேணும், ஒரு சின்ன தள்ளுதல் இருந்தாதான் மேல வர முடியும். அதுக்காகத்தானே உனக்கு நல்லது செய்ய யோசிச்சேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அழகுமதி, இருக்கட்டும் சுரேஷ், அப்படிப்பட்ட அநீதியான இடத்துல எனக்கு வேலையே கிடைக்காம போனாலும் பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் போட்ட பிச்சையிலயோ இல்ல நீங்க பண்ணின சிபாரிசுலயோ எனக்கு வேலை கிடைச்சா நாளைக்கு ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வரும்போது நீ என்ன பெரிய இவளா? சுரேஷ் போட்ட பிச்சையில தானே இங்க உட்கார்ந்திருக்கேன்னு யாராவது என் முகத்துக்கு நேரா கேட்டுட்டா என் சுயமரியாதையே போயிடும். பிறர் தயவுல வாழ்ற பொழப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு என் திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டு காலேஜுக்குள்ள தைரியமா நடந்து போனான். அவ போறதை பார்த்து சுரேஷ் மனசுக்குள்ளேயே, என்ன இருந்தாலும் என் ஆளுக்கு வைராக்கியமும் பிடிவாதமும் கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா சுரேஷ். ஆனா இந்த நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையும் கெத்தும் தாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டான். அதே நேரத்துல வீட்ல சமையலறையில மலர் காய்கறி நறுக்கிக்கிட்டே அடுப்புல பாலை காய்ச்சிட்டு இருந்தா. மனசெல்லாம் ஒரே சந்தோஷம் தாண்டவமாட முகத்துல புன்னகையோட தன் கைபேசியை எடுத்து ரேவதிக்கு போன் போட்டா. மறுமுனையில ரேவதியும் தன் வீட்டு கிச்சன்ல மதிய சமையல் வேலைகளை பாத்துக்கிட்டே போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பேசினா. மலர் ரொம்ப சந்தோஷமா, ரேவதி, என்னடி பண்ற? வீட்ல மாமா இல்லையே, எங்கேயாச்சும் வெளியே கிளம்பி போயிருக்காரா அப்படின்னு கேட்டா. ரேவதியும், அவர் மேல ரூம்ல தான் அண்ணி இருக்காரு, நான் கிச்சன்ல தான் வேலை பாத்துட்டு இருக்கேன், நீங்க தைரியமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன விஷயம் அண்ணி? குரல்ல ஒரே சந்தோஷம் தெரியுது அப்படின்னு கேட்டா. உடனே மலர், கேட்கவே அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்குடி. இன்னைக்கு நம்ம மதி புதுசா ஒரு காலேஜுக்கு பேராசிரிய வேலைக்காக இன்டர்வியூக்கு கிளம்புனா பாரு. நம்ம சுரேஷே அவள ஆசையா தன் பைக்ல கூட்டிட்டு போய் அந்த காலேஜ் வாசல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்திருக்காண்டி. காலையில 2 பேரையும் சேர்த்து பாக்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னா. ரேவதிக்கு இத கேட்டதும் கையில இருந்த கரண்டிய அப்படியே வச்சுட்டு பூரிப்பு தாங்காம பேசினா. அப்படியா அண்ணி சொல்றீங்க? ஆஹா, கேட்கவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அண்ணி. சுரேஷ் தம்பி இப்போதான் மெல்ல மெல்ல மதியோட அருமையையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆதரவா மாற ஆரம்பிச்சிருக்கான். புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து ஆதரவா மாறினா அதை விட இந்த குடும்பத்துக்கு வேற என்ன வேணும்? மதியோட நேர்மைக்கும் அவ பட்ட கஷ்டங்களுக்கும் அந்த கடவுள் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவான் அண்ணி அப்படின்னு சொன்னா. மலர், ஆமாடி ரேவதி, சுரேஷும் மதியும் சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா நம்ம குடும்பத்துல பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும்டி. 2 பேரும் சேர்ந்து போறதை பார்த்த போதான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சது அப்படின்னு சொன்னான். ஆனா ரேவதி உடனே தன் குரலை நல்லா தாழ்த்திக்கிட்டு பயத்தோட சுற்றுமுற்றும் பார்த்துட்டு, ஆனா அண்ணி, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் மட்டும் தயவு செஞ்சு என் புருஷன் காதுக்கு போயிடவே கூடாது. அந்த மனுஷனுக்கு சுரேஷும் மதியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க 2 பேரும் ஒன்னாச்சு சேர்ந்தா தன் பருப்பு வேகாம போயிடும் நினைக்கிற ஆளு அவர். இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அந்த காலேஜ்ல மதிக்கு வேலை கிடைக்காம பண்ணறதுக்கு என்னென்ன சதி வேலைகளை செய்யணுமோ அத்தனையையும் இறங்கி செய்வாரு அப்படின்னு பயத்தோட சொன்னா. மலரும், ஐயோ ஆமாடி ரேவதி, நீ சொல்றதும் சரிதான். அந்த மனுஷன் எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாதா என்ன? சரிடி, நீ கவனமா இரு, எனக்கு இங்க சமையல் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா.
ரேவதி போனை வச்ச அடுத்த கணமே சமையலறை வாசல்ல நிழலாடுச்சு. தங்கராஜ் தன் கை சட்டைய முழங்கை வரை மடிச்சு விட்டுக்கிட்டே கோபமா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சான். அவனோட திடீர் வரவை பார்த்து ரேவதி திடுக்கிட்டு பின்வாங்கினான். யார்கிட்டடி போன்ல அவ்வளவு ரகசியம் பேசிட்டு இருந்தே? காலங்காத்தாலேயே உனக்கும் உன் அன்னிக்கும் அப்படி என்னடி உலக மகா ரகசியம் வேண்டியிருக்கு அப்படின்னு மிரட்டுற குரல்ல கேட்டான். ரேவதி பயத்துல வார்த்தைகள் தடுமாறி, அது வந்துங்க, சும்மா அன்னிதான் போன் பண்ணாங்க. வீட்டு சமையல் வேலையை பத்தியும் மளிகை சாமான்களை பத்தியும் பேசிட்டு இருந்தோங்க அப்படின்னு சமாளிக்க பார்த்தா. தங்கராஜ் கொடூரமா சிரிச்சுட்டு, ஒழுங்கா உண்மைய சொல்லுடி. அந்த அழகுமதிய சுரேஷ் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போன கதையத்தானே 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. உங்க குடும்பத்துக்கே ரொம்ப திமிரடி. என் கண்ணெதிரேயே என்னைய மீறி காய நகர்த்த பாக்குறீங்களா? அந்த சுரேஷையும் அவளையும் சேர்த்து வச்சு குடும்பம் நடத்த பாக்குறீங்களா அப்படின்னு கத்தினா. அப்ப பார்த்து தங்கராஜோட போன் சத்தமா அடிச்சது. ஸ்கிரீன்ல தர்மா -HODன்னு வந்துச்சு. அதை பார்த்ததும் தங்கராஜ் முகத்துல ஒரு கொடூரமான நரித்தனம் வந்துச்சு. போனை எடுத்து காதுல வச்சு, ஹலோ சொல்லுடா தர்மா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டான். தர்மா போன்ல பதற்றத்தோட, மச்சான் தங்கராஜ், உன் மச்சனன் சுரேஷ் இப்போதான் நம்ம காலேஜ் கேட் வரைக்கும் வந்துட்டு போனான்டா. அவன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, கையில் ஃபைல் எல்லாம் வச்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேராசிரியக்கான இன்டர்வியூ நடக்குது. அந்த பொண்ணு உன் மச்சனன் பொண்டாட்டி அழகுமதி தானே அப்படின்னு கேட்டான். தங்கராஜ் உடனே பற்களை நரநரவென கடிச்சுக்கிட்டு, ஆமாடா தர்மா, அவதான். ஆனா அவளுக்கு அந்த காலேஜ்ல வேலை மட்டும் கிடைக்கவே கூடாது, அதை நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான். தர்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போய், என்னடா சொல்ற தங்கராஜ், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ உன் சொந்த மச்சனன் பொண்டாட்டிடா. அவளுக்கு வேலை கிடைச்சா உங்க குடும்பத்துக்கு தானே நல்லது. டேய் தர்மா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, எப்படியாவது பார்த்து வேலை வாங்கி தாடான்னு என்கிட்ட உரிமையா கேட்பேன்னு பார்த்தா வேலையை கெடுக்க சொல்றியேடா, நீ மனுஷன் தானா அப்படின்னு கேட்டான். அதுக்கு தங்கராஜ், நீயும் நானும் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து படிச்சவனுங்கடா. அந்த பழக்கத்துல அந்த உரிமையில சொல்றேன். அவளுக்கு வேலை கிடைச்சா என் குடும்பத்துல எனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அவளோட செருக்கை அடக்கணும்னா அவ வேலை இல்லாம நடுத்தெருவுல நிக்கணும். எப்படியாவது அவளை இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புற வழியை பாருடா அப்படின்னு கொடூரமா சொன்னான். தர்மா கொஞ்சம் தயங்கி யோசிச்சுட்டு, தங்கராஜ், நான் அந்த காலேஜ்ல சாதாரண ஒரு HOD தாண்டா. கரஸ்பாண்டன்ட் நேரடியாக உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு பக்கம் காவல் நிலையத்துல தன் மேஜையில உட்கார்ந்திருந்த சுரேஷுக்கு மனசு கொள்ளாத குழப்பம். மாமா தங்கராஜ் இதற்கு முன்னாடி அழகுமதியோட வாழ்க்கையில பண்ணின சதிகளும் துரோகங்களும் அவனுக்கு நினைவலைகளா வந்து போச்சு. பாவம்டா அழகுமதி, ஏற்கனவே அந்த மாமா பண்ணின சதியினாலதான் வேலை இழந்து அவ்வளவு அவமானப்பட்டு நின்றா. இப்போதும் அந்த மாமா சும்மா இருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஏதாச்சும் சதி பண்ணுவாரு. நாம சும்மா இருக்க கூடாது. அந்த காலேஜ்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்கணும் அப்படின்னு சுரேஷ் தீவிரமா யோசிச்சான். உடனே தன் போனை எடுத்து தேடிய போது அவனுக்கு சட்டென்று ஒரு யோசனை வந்துச்சு. தன் பழைய கல்லூரி தோழி கவிதாவிற்கு போன் போட்டான். கவிதா போனை எடுத்து ஆச்சரியத்தோட, ஹலோ, யாரு? சுரேஷா? டேய் போலீஸ்கார கரடி, என்னடா ஆளையே காணோம்? போலீஸ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பழைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் மறந்தே போச்சாடா உனக்கு அப்படின்னு கிண்டலா கேட்டா. சுரேஷ், அப்படியெல்லாம் இல்லைடி கவிதா, ஒரு சின்ன அவசர வேலை. நீ இப்போ அதே காலேஜ்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்டான். கவிதா, ஆமா சுரேஷ், நான் தான் அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் பேராசிரியரா இருக்கேன். ஏன் திடீர்னு கேக்குற அப்படின்னு கேட்டா. சுரேஷ் உடனே, கவிதா, என் வைஃப் அழகுமதி அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூக்கு வந்திருக்காடி. செகண்ட் ரவுண்ட் இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே, நிலைமை என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா அப்படின்னு கேட்டான். கவிதா பெரும் ஆச்சரியத்தோட, ஹேய், வாட் இஸ் சர்ப்ரைஸ் சுரேஷ், அழகுமதி உன் வைஃபாடா? செகண்ட் ரவுண்ட் இப்போதான் முடிஞ்சது, கேண்டிடேட்ஸ் லிஸ்டை பார்க்கிறேன் இரு. ஹே சுரேஷ், 4 பேரை ஃபைனல் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல உன் வைஃப் அழகுமதியும் இருக்காடா. அவளோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்துச்சுன்னு HOD அவ்வளவு பாராட்டினாரு. 95 விழுக்காடு அவளுக்கு இந்த வேலை கிடைக்கிறது, 100 விழுக்காடு உறுதிடா அப்படின்னு சொன்னா. சுரேஷ் மகிழ்ச்சியின் உச்சத்துல, நிஜமாவாடி சொல்ற? ஆனா கவிதா, மீதி இருக்கிற 3 பேரில யாராவது பெரிய இடத்து சிபாரிசு கொண்டு வந்தா அழகுமதியோட தகுதி புறக்கணிக்கப்பட்டு அவளுக்கு வேலை கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொன்னா. கவிதா உடனே, டேய் சுரேஷ், நான் உன் ஃப்ரெண்டா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எந்த பெரிய இடத்து சிபாரிசும் அழகுமதியோட தகுதியை அசைக்க முடியாதுடா. நான் இப்போதே போய் நம்ம HOD கிட்ட பேசுறேன் அப்படின்னு தைரியம் சொன்னா. கவிதா வேகமா நடந்து HOD தர்மராஜோட அறைக்குள்ள நுழைஞ்சா.
தர்மராஜ் ஏதோ தீவிரமான சிந்தனையில உட்கார்ந்திருந்தாரு. கவிதா, சார், அழகுமதியோட ஃபைல மறுபடியும் வெரிஃபை பண்ண சார். அவங்க அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் கற்பிக்கும் திறமையும் வேற எந்த கேண்டிடேட்டுக்கும் இல்ல சார். ஃபைனல் ரவுண்ட்ல அவங்கள செலக்ட் பண்றதுதான் நம்ம காலேஜ் தரத்துக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொன்னா. தர்மராஜ் குழப்பத்தோட கவிதாவை பார்த்து, என்ன கவிதா சொல்றீங்க? இப்போதான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தங்கராஜ் போன் பண்ணி இந்த அழகுமதிக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொன்னான். அவங்களோட சொந்த மாமாவே அவங்களுக்கு வேலையை கெடுக்க சொல்றாரே அப்படின்னு கேட்டாரு. கவிதா உடனே, சார், அவங்க மாமா தங்கராஜ் பொறாமையில சொல்றத நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்போதான் அவங்க கணவர் சுரேஷ் எனக்கு போன் பண்ணாரு. அவர் என் காலேஜ் மேட். என் பொண்டாட்டிக்கு எந்த சிபாரிசும் தேவையில்லை சார். அவளோட சொந்த திறமைக்கு கிடைக்க வேண்டிய வேலை யாரோட சதியினாலையும் பறிபோயிடக் கூடாதுன்னு மட்டும்தான் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு தெளிவா சொன்னான். தர்மராஜ் தன் இருக்கையில நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு சிறு புன்னகையோட, அற்புதமடி கவிதா. ஒரு பக்கம் பொறாமையினால சொந்த மச்சனன் பொண்டாட்டி வேலையை கெடுக்க நினைக்கிற மாமா, இன்னொரு பக்கம் பொண்டாட்டியோட சுயமரியாதையையும் திறமையையும் காப்பாத்த நினைக்கிற கணவன். நாம எந்த பக்கமும் சாய தேவையில்லை கவிதா. அந்த பொண்ணு அழகுமதியோட உண்மையான திறமை பக்கம் நாம நிற்போம். அழகுமதிக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு தீர்க்கமா முடிவா சொன்னாரு. கவிதா மிகுந்த மகிழ்ச்சியோட சுரேஷுக்கு மெசேஜ் அனுப்ப, அழகுமதி தன் சொந்த திறமையால வெற்றி பெற்று முகத்துல கம்பீர புன்னகையோட நேர்முக தேர்வு அறையை விட்டு வெளியே வந்தா.